இந்த பராப வருடத்தில் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர். மேஷ ராசிக்காரர்களுக்கு திருச்செந்தூர் மாதத்தில் ஒரு வேளக்கிழமை மகான் வழிபாடு. தொடர்ச்சியாக இருந்த மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் எல்லாம் தீரும். வயிறு முதுகு தண்டுவடம் எப்பொழுதும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். முட்டுக்களில் ப்ராப்ளங்கள் வரக்கூடாது. 7.5 சனி இருப்பதனால் அதிவேகமாக உடற்பயிற்சி இல்லாமல் ஸ்ட்ரெச்சிங் போன்ற விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. தொழில் ரீதியாக கண்டிப்பாக ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் வரும். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். மன அழுத்தங்கள் படிப்படியாக குறையும். அது நடக்குமோ இது நடக்குமோ மரண பயம் எல்லாம் போகும். அவர்களால் இது ஆகுமோ இது ஆகுமோ, எதிரிகளை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள், பிள்ளைகளை பற்றி வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள், நண்பர்களை பற்றி வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள், பிடித்தவர்களுக்காகவே வாழ்வீர்கள். அது எவ்வளோ பெரிய தப்பு என்பதெல்லாம் இப்பொழுது உணரக்கூடிய காலகட்டம். ஃபஸ்ட்டு உங்களுக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். முதன்மையான ராசி நீங்கள். எல்லோரையும் திருப்திப்படுத்தி வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்த 70 வயது ஆனாலும் சரி, இனி வாழக்கூடிய கொஞ்ச நாட்கள் உங்களுக்காக வாழ பழகி கொள்ளுங்கள். மனதுக்கு பிடித்த இடத்துக்கெல்லாம் செல்லுங்கள். யார் எதை சொன்னாலும் தூக்கி எறிந்துவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். எல்லோருக்கும் உதவக்கூடிய உங்களை, உங்கள் உதவிகளை பெற்றுக்கொண்டு உங்களை பற்றி தவறாக பேசுவார்கள். யார் எது பேசினாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. செவ்வாவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களை பற்றி யார் பேசினாலும் விரைவிலே அதற்கு உண்டான பிரச்சனைகளை அவர்கள் தான் அனுபவிப்பார்கள். 7.5 சனி இருந்தாலும் சனி உங்கள் ராசியிலே நீச்சம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சனியே நீச்சம் பண்ணக்கூடிய வலிமை மிக்கவர்கள் மேஷ ராசிக்காரர்கள். புன்னகையுடன் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த கஷ்டமும் வந்ததில்லை. பதட்டம், கத்துவது, கோபப்படுவது, எதையோ நினைத்து கொள்வது, எப்பேற்பட்ட பிரச்சனையும் சமாளிக்கக்கூடியவர்கள் மேஷ ராசிக்காரர்கள். அதனால்தான் மேஷ ராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஒரு நிர்வாகத்தில் ட்ரபிள் ஷூட்டராக இருப்பார்கள். போர்ப்படைகளில் தளபதிகளாக இருப்பார்கள். மன்னருக்கு வலதுகரமாக இருப்பார்கள். இவர்களை நாடிதான் அத்தனை பேரும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கடவுள் இயற்கையாக கொடுத்தது. இந்த பரவ வருடத்தில் தேகத்தை மட்டும் சரியாக பார்த்து கொண்டால் வண்டி வாகனம், புது விஷயங்கள், நல்லது, எடுத்த காரியத்தில் ஜெயம், தொலைதூரத்திலிருந்து நல்ல விஷயங்கள், வெற்றிகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படக்கூடிய அனைத்து விஷயமும் யோக பலத்தை பெற்றுத்தரும்.